ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஜேவின் உலகம். இன்னைக்கு நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் எவ்வளோ பார்பிக்யூஸ் போயிருப்போம். ஆனால் அதே இங்கே துபாயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வெயிட். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கேப் இல்லைன்னா எப்படிங்க இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்ல? அதுக்காக நேற்று போய் லுல்லுல போய் இந்த கேப் வாங்கிட்டு வந்தாங்க. நான் இல்லை சும்மா இங்கே போட்டு பார்க்குறேன். இது எங்கள் கம்பெனி பார்ட்டி. ஸோ இப்படிதான் கிளம்ப போகிறேன். அவ்வளோதாங்க, நாங்கள் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோங்க. அந்த ஆரஞ்சு கலர் சிம்பிளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன இடம்னு. ஆமாங்க, இது பார்பிக்யூ நேஷன் தான். நம்ம சென்னையில் இருக்க அதே ஒன் தான். இது துபாய் பிரான்ச்சுங்க. லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்சல்யூட் பார்பிக்யூ போயிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் டைம் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷன் சூஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே பார்த்தா என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. செம்மையான ஆம்பியன்ஸு, சூப்பராக இருந்துச்சு. அதை சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தோன்னா பாருங்களேன். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. எல்லாம் உள்ளே போனோடனே ஒரு சீட்டில் போய் தேடி பிடிச்சிட்டு உட்காந்துட்டவங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்ஃப் டர்போவோட படை வீரர்களுங்க. எல்லாருமே ஒன்றாவே கிளம்பி போயிருந்தோம். ஸோ செம்ம ஃபன்னாகவே இருந்துச்சுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் கம்பெனியில் எந்த ஈவெண்ட் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கேக் வெட்டி தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அதுதான் வந்து எங்களோட வரமுறை. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் கேக்கு கட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணோம். கேக் கட் பண்ணி முடிச்சோன்னே குடுகுடுன்னு ஓடி வந்து என்னோட சீட்டில் உட்காந்துட்டேங்க. ஏன்னா பசி தாங்க முடியல என்னால். இது பார்த்தீங்கன்னா முழுக்க என் கம்பெனி அரேஞ்ச் பண்ண பார்ட்டி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரில. பட் நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 180 dirhams வந்துச்சுங்க 2 பேருக்கு. போய் நாங்கள் டேபிளில் சீட் ஆனோடனே கேமரா ஆங்கிளுக்குலாம் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பக்காவாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க ஃபுட்டு எப்போ வரும்னு பார்க்கறதுக்காக. நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் கட் பண்ண கேக்கோட பீஸ்லாம் எடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த பசியில் அந்த பீஸையும் வந்து அடித்து நாக் அவுட் பண்ணிட்டோங்க. செம்ம டேஸ்டான ப்ளம் கேக்கு, சூப்பராக இருந்துச்சு ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூவும் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இல்லைங்க, ஜஸ்ட் சிக்கனு, ப்ரானு அண்டு ஃபிஷ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்னொன்னத்தோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து ஏன் நிறைய டிஷ் இல்லைன்னு யோசிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் இதையே ஒரு 7-8 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரான் செம்மையாக குக் ஆயிருந்துச்சுங்க, சூப்பரான டேஸ்ட்டு. அண்ட் அந்த சிக்கன் குக்கான விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. அது சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நாக்கில் பட்டோன்னே கரையும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ப அதிர்ச்சி வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சிக்கன் லெக் பீஸுங்க. என்னோட பர்சனல் ஃபேவரெட்டுங்க. அது என்னன்னு தெரியல, அந்த லெக் பீஸில் இருக்க டேஸ்ட் வந்து வேற எந்த பார்ட்லையும் வராதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக லெக் பீஸையும் ஒரு செய்கை செஞ்சாச்சுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, டாப் நாச். சரி, அப்படியே மெயின் கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போயிட்டோங்க. இதில் எல்லா கலர்லையும் வச்சுருக்காங்க. எது என்னென்னே தெரில. ஆனால் எங்களால் சாப்பிடவே முடியல. ஏன்னா ஸ்டார்டர்ஸ்லேயே எங்களுக்கு வயிறு செம்ம ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் சும்மா திறந்து காட்டலான்றதுனால திறந்து காட்டுறேன். ஒரு வீடியோ கூட முழுசாக எடுக்க விட மாட்டாங்க. நடுவில் வந்து ஒரு போஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணியும் வச்சுருந்தாங்க. 3 வகையான பிரியாணி வச்சுருக்காங்க. ஆனால் 3மே கலர் பார்த்தா எனக்கு என்னமோ ஒரே மாதிரி கலரில் தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டாச்சு, மெயின் கோர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன, டெசர்ட்ஸ் தானே. வாங்க டெசர்ட்ஸ் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு போனால் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. கேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலராக வச்சுருந்தாங்க. சரி, எல்லா கலர்லையும் ஒரு 2-3 எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எடுத்து எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஏதோ கேட்டாங்கன்னு சரின்னு எடுத்து கொடுக்கலான்னு எடுத்தாங்க. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பா எடுத்த வரைக்கும் போதுன்னான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டேங்க. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டெசர்ட்ஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், பட் இந்த கேக் வெரைட்டிஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். பட் இங்கே இருக்க அந்த கலரை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. ஆனால் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டுங்க, ஒரு திருப்தியான ஃபீல். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த டெசர்ட் எடுத்து வாயில் வச்சோடனே வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. அண்ட் முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரைட்டு, கோக்கு, பெப்சி, மிராண்டா, ஃபேண்டா எல்லா வெரைட்டியான டின்னும் வந்து எவ்வளோ வாட்டி வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பியாச்சுங்க. அப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு பாய் சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த துபாயில் இருக்க பார்பிக்யூ நேஷன் பார்த்தீங்கன்னா 100 times பெட்டர் தென் சென்னைங்க.
சென்னையில நெறைய வெரைட்டீஸ் வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த அளவுக்கு டேஸ்ட் எனக்கு கம்மியா தான் தெரிஞ்சது. பட் இங்க பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டுங்க. துபாய் பக்கம் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பார்பிக்யூ நேஷன ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எனக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே காய்ஸ் இதோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல அடுத்த அப்டேட் பார்க்கலாம்.